எல்லாருக்கும் இன்னைக்கு போக போற அன்பாக்சிங் வீடியோல என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு வித்தியாசமான முக்கியமான கேஜெட் தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த கேஜெட் ரொம்ப நாளா அன்பாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஃபைனலா இன்னைக்கு இந்த கேஜெட் அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு கேஜெட் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒன்னு நம்ம டெய்லி நம்ம சார்ஜ் ஏற்றும் போது நம்மளோட போன்ல லோ வோல்டேஜ் வருதா ஹை வோல்டேஜ் வருதா, கூட பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி இருக்கிற சார்ஜர் ஒரிஜினலா, வாங்க போற பவர் பேங்க் ஒரிஜினலா செக் பண்ற ஒரு டிவைஸ் கூட. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உங்க போன்ல ஹீட்டிங் இஷ்யூ, அது மாதிரி வீட்டுல பல டிவைஸ் டெம்பரேச்சர் செக் பண்றதுக்கு ஒரு லேட்டஸ்டான கேஜெட் தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதனால வீடியோ இது வரைக்கும் பாருங்க. அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிவைஸ் பேர் பார்த்தீங்கன்னா தெர்மோ டிடெக்டர்னு சொல்லிட்டு இது ஒரு வித்தியாசமான கன். இது பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கிற நம்மளோட டெம்பரேச்சரை இது கரெக்டா எக்ஸாக்டா கண்டுபிடிக்கும். இது ஹையரா இருந்தாலும் சரி, இல்ல ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா லோவரா இருந்தாலும் அக்யூரேட்டா இது கண்டுபிடிக்கிற மிஷின் தான். இது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இப்படிதான் இருக்கும். அது மாதிரி சைட்ல சுகர் சொல்லிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கன்னை பத்தி உள்ள ஓவராலா ஸ்பெசிபிகேஷன் லேசரோட வருது. யூனிட் செக்ஷன் இருக்கு, அப்புறம் பேக் லைட் இருக்கு, எல்இடி ஸ்கிரீன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ண பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு அந்த கன் கொடுக்குறாங்க. இது சைட்ல எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு யூசர் மேனுவல் டீப்பா கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்கணும்னா பாத்துக்கலாம். ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம தெர்மோ டிடெக்டர் கையில வந்துருச்சு. இந்த தெர்மோ டிடெக்டர் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஹெல்த்துக்கு கூட இது நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு நம்மளோட உடம்புல எவ்வளவு டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு, நம்மளுக்கு ஜுரம் இருக்கா ஜுரம் இல்லையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பாத்தீங்கன்னா இந்த தெர்மோ டிடெக்டர் ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல வாஷிங் மிஷின் இல்ல மொபைல் பர்பஸ்க்கு ரொம்ப ஹீட்டிங் ஆகுதான்னு சொல்லிட்டு எல்லா மல்டிபிள் பர்பஸ்க்கும் இந்த ப்ராடக்ட் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செல்சியஸ் பட்டன், அதுக்கப்புறம் லைட் பட்டன், அதுக்கப்புறம் லேசர் பட்டன் இருக்கு. இதுல நம்ம நார்மலா டேரக்டா இதுல பேட்டரி நம்ம போட வேண்டியிருக்கும். பேட்டரி போடக்கூடிய இடம் இந்த இடம் தான். பேட்டரி நம்ம இதை இப்படி ரிமூவ் பண்ணா போதும். ரிமூவ் பண்ணீங்கன்னா ரெண்டு பேட்டரி, சின்ன பேட்டரி போடக்கூடிய இங்க இடம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்க போகும்போது பேட்டரி கொடுப்பாங்க சில பிராண்ட்ல. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பேட்டரி கையில வரல. கூட பாத்தீங்கன்னா இதுல லேசர் எது யூஸ் பண்ணணும் எது யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி டீட்டெயில கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இங்கதான் உங்களுக்கு லைட் தெரியும் நினைக்கிறேன். இங்க எக்ஸாக்டா மேல லேசர். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்தா பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் எவ்வளவு ஹீட்டா இருக்கா அது லோவா இருக்கான்னு சொல்லிட்டு இங்க இருந்தா டிடெக்டிவ் பண்ணுது. இப்ப நம்ம ஓவராலா ஒரு டெமோக்கு போலாம். இந்த பட்டனை நான் சிம்பிளா பிரஸ் பண்றேன். சிம்பிளா பிரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த லேசர் தரையில படும்போது எக்ஸாக்டா இந்த தரையில இந்த பொசிஷன்ல எவ்வளவு டிகிரி இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட கை வைக்கிறேன். என்னோட கையில பாத்தீங்கன்னா 29ன்னு சொல்லிட்டு கரெக்டா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு குழந்தை மேல நம்ம டெஸ்ட் பண்ணும்போது லேசர் அடிச்சா கண்ணில் பண்ண சொல்லும் போது தான் இப்ப இதுல ஒரு பெரிய ஒரு இதாகும். அந்த நேரத்தில் லேசர் மட்டும் ஆஃப் ஆக்கிக்கலாம். ஆஃப் ஆகும்போது பாத்தீங்கன்னா டைரக்டா பட்டன் அழுத்தும் போது நம்மளுக்கு லேசர் இல்லாம இருந்தாலும் அந்த டெம்பரேச்சர் நம்ம உடம்பு டெம்பரேச்சர் எப்படி இருக்கு சொல்லிட்டு கரெக்டா எக்ஸாக்டா செக் பண்ண முடியும். இதுக்கு ஒரு முன் உதாரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட போன்ல நான் ரொம்ப நேரமா ஒரு சேனல் லைவ் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நான் இந்த போன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கு. இப்ப இது ஹீட்டிங் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம். இப்ப டைரக்டா நான் ஃப்ரண்ட்ல வைக்கிறேன். ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு 33, 32, 33.2 அப்படின்னு காட்டிட்டு இருக்கு. கொஞ்சம் இறக்கும் போது 31 காட்டுது. அதே மாதிரி நான் பேக்ல பார்க்கலாம். பேக்ல எவ்வளவு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். 30, 38 சொல்லிட்டு. ஓகே, இப்ப நம்ம லேசர் வச்சு நம்ம டைரக்டா பார்க்கலாம். லேசர் வச்சு பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதே டெம்பரேச்சர் இங்க லேசர்ல வச்சாலும் நல்ல ஞாபகம் வச்சுங்க. லேசர் சொல்றது எதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரே ஒரு லேசர் ஒரு அக்யூரேட்டான ஒரு பொசிஷனை பாக்குறதுக்கு லேசர் ரொம்ப தூரமும் போகும். அதனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம அடுத்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுல உள்ள பர்னர் நான் ஆன் பண்ணி அந்த ஃபிளேமோட இப்ப டிகிரி எவ்வளவுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிகிரி பாத்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு நான் லேசர் லைட் ஆஃப் ஆகாமலே உங்களால பார்க்க முடியும். ஃபிளேம் நார்மலா எவ்வளவு டிகிரி இருக்குன்னு தெரியும். இப்ப நான் லேசர் லைட் ஆன் பண்ணோன்னு எந்த டிகிரி காட்டுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப ஃபைனலா நான் ஃபிளேம் ஆஃப் ஆக்கிட்டேன்.
ஃப்ளேம் ஆஃப் ஆகுனா கூட அந்த ஃப்ளேம் பக்கத்துல உள்ள அந்த பர்னர்ல வந்து நல்ல ஒரு ஹீட் இருக்கும், அதோட ஹீட்டை கூட கரெக்டா டிடெக்ட் ஆகுது. ஃபைனலா இந்த ப்ராடக்ட் பத்தினா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களோட ஹெல்த் விஷயமாலும் சரி, இல்ல உங்க வீட்டுல உள்ள எந்த விஷயமா இருந்தாலும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் சொல்லுவேன். ஏன்னா டே டு டே லைஃப்ல வந்து நம்ம நார்மலான ஒரு சின்ன விஷயத்த வந்து ஃபைனலைஸ் பண்றதுக்கு இது மாதிரிலாம் பொருள் வந்து நம்மள்ட்ட இருக்கிறது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் நினைப்பேன் நான். அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்பி டெஸ்டர். இது பார்த்தீங்கன்னா நார்மலான யூஎஸ்பி இல்லை, நம்ம யூஸ் பண்ற சார்ஜர் அது மட்டும் இல்லாமல் எல்லா டிவைஸும் வந்து அந்த சார்ஜர் ஒரிஜினலா இல்லை அதில் வரக்கூடிய வோல்டேஜ் ஒரிஜினலா, அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஃபாஸ்ட் சார்ஜர் சொல்றாங்களே அது ஃபாஸ்ட் சார்ஜரா ஆகுதான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதில் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த டிவைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மாதிரி தான் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல்லேருந்து மேலுக்கு வந்து அவுட் கொடுக்குது. இவ்வளோதான் இது சிம்பிளான ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டிவைஸ்லேயே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் பேர் போட்டிருக்காங்க. மேலே வந்து ரீசெட் பட்டன் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். ரீசெட் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா இதில் உள்ளார வந்து ஸ்டாண்டர்டான எல்லாமே அதுக்கு தேவை ஐசி எல்லாமே போர்டு வந்து இதில் வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் பவர் பேங்க் வச்சிருக்கேன். இந்த பவர் பேங்க் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் ஏறும் 5 வோல்ட் ஏறும் சொல்லிட்டு நிறுவனம் சொல்கிறாங்க. இப்போ ரோடு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பவர் பேங்க் விற்குது. அந்த பவர் பேங்க் வந்து உண்மையாகவே வந்து 5 வோல்ட் ஏறுதா? ஓகே, நான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா இந்த பவர் பேங்க்ல வந்து டைரக்டா வந்து இதை நான் வந்து இன்செர்ட் பண்றேன். இன்செர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுல வந்து கரெக்டா வந்து இதுல வந்து இது அவுட்புட் எவ்வளவு கொடுக்குது, 5 வோல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு காட்டிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதால இதுல வந்து ஒரு டைமர் இருக்கு. இதை நான் வந்து ரீசெட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்படி நான் பிடிச்சி வச்சிருந்தேன்னா இது அழகா வந்து ரீசெட் ஆயிடும். ரீசெட் ஆனோன்னு வந்து நம்ம வந்து இப்போ சார்ஜ் ஏற்றும் போது இதுல வந்து எவ்வளோக்கு அவுட்புட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் இது வந்து கீழே எடுத்து வச்சிடுறேன். வச்சுட்டு நான் வந்து டைரக்டா வந்து இதை வந்து நான் வந்து இன்செர்ட் பண்றேன். இன்செர்ட் பண்ண அப்புறமா இப்போ ஹைலைட்டான விஷயத்தை பாருங்க. இப்போ டைரக்டா வந்து நான் இதுல வந்து சார்ஜ் போடுறேன். சார்ஜ் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது சார்ஜ் வந்து எவ்வளோக்கு அவுட்புட் கொடுக்குது, எவ்வளோ எம்ஏஹெச் வந்து வெளியில வந்து இது வரைக்கும் சார்ஜ் கொடுத்துருக்கு, அது மட்டும் இல்லை எவ்வளோ நேரம் சார்ஜ் ஓடுதுன்னு சொல்லிட்டு இதுல அக்கு வேற ஆணி வேற வந்து டைம் வந்து எவ்வளோ நேரம் இந்த சார்ஜ் அவுட்புட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் அவுட்புட் ஆனதுக்கு எவ்வளோ டைம்னு சொல்லிட்டு முதல்ல காட்டிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஆம்ஸ் ஓடி காட்டும். கூட பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டன்டா வந்து 5 வோல்ட் ஓடுதான்னு சொல்லிட்டு இது வந்து காட்டும். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த நார்மலான ஒரு சார்ஜரை வச்சு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நார்மலா இது போல உள்ள ப்ராடக்ட் கூட பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ஏறுதா, ஃபாஸ்ட் சார்ஜ் ஏறுதா, டூப்ளிகேட் கொடுக்குறாங்க, ஒரிஜினல் கொடுக்குறாங்க, நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. டேரக்டா இதுல நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ண அப்புறமா டேரக்டா நம்ம வந்து ஃபிளக் பாயிண்ட்ல வந்து போட்டுட்டோம்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து திரும்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து டிஸ்பிளே இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து எவ்வளவு இது ஓடிட்டு இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து பவர் பேங்க்ல வந்து கொடுத்திருந்ததால அதோட டைம் லைன் ஓடிட்டு இருக்கு. நம்ம திருப்பி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிட்டோம்னா இது மறுபடியும் வந்து 0ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ 0ல வர ஆரம்பிச்சுன்னா இது எவ்வளவு நேரம் சார்ஜ் ஏறுது, எவ்வளவு அவுட்புட் கொடுக்குது, அது மட்டும் இல்லாம என்ன ப்ராசஸ்ல வந்து டைம் வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா நம்ம சார்ஜ் கண்டுபிடிக்கிற மேல பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம ஊர்ல வந்து இந்தியாவில் வந்து லோ வோல்டேஜ் இருக்கிற நேரத்துல வந்து நம்ம சார்ஜ் ஏத்தலாமா வேணாமான்னு சொல்றதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன் நான். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பீட் பண்ணலாம். ஸ்பீட் பண்ணும்போது இது எவ்வளவு நேரத்துக்கு டைம் வந்து ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நீங்க பாருங்க, இப்ப டைம் ஏறும் வந்திருக்கு. இது ஒன்னு பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் இல்ல, இது மினிட்னு சொல்லி கணக்கு. இப்போ டேட்டா பிளக்ல கொடுத்திருக்கனால எந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து பவர் வந்து ஏறுதுன்னு சொல்லிட்டு ஸ்பீடா ஏறுது தெரியுது. உங்களுக்கு வந்து இதுக்கு 12 mAh வரைக்கும் பவர் வந்து அவுட்புட் கொடுத்துருக்கு மொபைலுக்கு. கூட பாத்தீங்கன்னா வந்து கான்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா 5 வோல்ட் 18 வாட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு சார்ஜ். அது மட்டும் 0.76 வந்து உங்களுக்கு வந்து ஆம்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம முக்கியமா எல்லா வீட்டுக்கு வந்து தேவையுள்ள ப்ராடக்ட்ல வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ப்ராடக்ட் சொல்லுவேன். இந்தியாவோட நம்மளோட லோ வோல்டேஜுக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருள் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு சொல்றதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். கண்டிப்பா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட அஃபிஷியல் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செய்யணும் மறந்துறாங்க. என்ன கைஸ் ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாம இதோட டெமோ நான் காட்டியிருப்பேன். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட விலை என்ன, இந்த ப்ராடக்ட்டோட விலை பாத்தீங்கன்னா அமேசான்ல வந்து 400
440 வரைக்கும் நெருக்கி வருது. இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான் பார்த்தீங்கன்னா 1280 வரும். ஆனா இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து நான் இந்தியால அமேசான்ல வாங்கல, ரெண்டுமே வந்து அலி எக்ஸ்பிரஸ்ல வாங்கினேன். அலி எக்ஸ்பிரஸ்ல இது 180 ரூபா 200 ரூபா நெருக்கி வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து 700 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் தான் வாங்கினேன் அலி எக்ஸ்பிரஸ்ல. ஆனா அலி எக்ஸ்பிரஸ்ல வரது கொஞ்சம் நாள் ஆகும், உங்களுக்கு வந்து 15 days to 20 days ஆகும். உங்களுக்கு பொறுமையா இருந்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ்ல கூட வாங்கிக்கலாம். அலி எக்ஸ்பிரஸோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனா இந்தியாவிலே நீங்க வாங்குறது பெட்டர்னு நினைச்சீங்கன்னா 3 நாள் 2 நாளுக்குள்ள வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுல இருந்து கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோப் அடுத்த ஒரு நல்ல ஒரு கேஜெட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு கேஜெட்ல வந்து எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி சொல்லிட்டு அதை பத்தியும் கீழே கமெண்ட்ஸ் வந்துடுறாங்க. இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணணும், லைக் பண்ணாம இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பிரஸ் பண்ணுங்க. நமக்கு வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், போஸ்ட் பண்ணுங்க. அப்ப வீடியோ வந்து இருக்கு. மாட்டி சைன் ஆஃப் முகமது. Bye.